எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி யாருக்கு பார்க்க போகிறது ஆவி கலத்தப்பம். கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட்ல சில இடத்துல செய்கிற ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு அப்பத்தோட ரெசிபி தான் இது. குக்கரில் செய்கிற கலத்தப்பத்தோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. இது அதிலிருந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது நம்ம புழுங்கலரிசி எல்லாம் சேர்த்து ஆவியில் தான் வேக வைக்கிறது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு புழுங்கலரிசி, மட்டை அரிசி தான் நான் எடுத்திருக்கிறது. கூடவே ஒரு கப் அளவுக்கு பொன்னி அரிசியும் புழுங்கலரிசி தான் எடுத்திருக்கிறது. சாப்பாடு அரிசி, உங்கள்கிட்ட ப்ரௌன் கலர் மட்டை அரிசி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது வெள்ளை கலரில் இருக்கிற புழுங்கலரிசி எடுத்தாலும் போதும், ரேஷன் அரிசியாக இருந்தாலும் போதும். இது நல்லா 2-3 டைம் கழுகானதுக்கு அப்புறம் கொதிக்கிற தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் நம்ம இது ஊற வைக்கிறேன். அது அங்கேயே ஊறட்டும். இந்த புழுங்கலரிசியில் மட்டும் நம்ம வட்டையப்பம் ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக போயிடும், ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக இது கூட அரை கப் அளவுக்கு பச்சை அரிசி கூட நம்ம ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம். பச்சை அரிசி ஊற வைக்கிறது பச்சை தண்ணியில் ஊற வச்சா போதும். நம்ம தோசைக்கெல்லாம் இட்லிக்கெல்லாம் ஊற வைக்கிற மாதிரி பச்சை தண்ணி ஊற்றி ஊற வச்சா போதும். அதனால தான் தனியாக ஊற வச்சிருக்கிறது. அது அங்கே இருக்கட்டும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்மளோட புழுங்கலரிசி நல்லா ஊறி இது முக்கால்வாசி இப்போ வெந்த மாதிரி தான் இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. பச்சை அரிசி சாதாரணமாக நம்ம தோசைகளை ஊற வைக்கிற மாதிரி 4 மணி நேரத்துக்கு அப்புறம் கரெக்டாக ஊறி கிடச்சிருக்கு. இது இப்போ நம்ம மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களோட மிக்சியோட கப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இது கூடவே 10 to 12 ஏலக்காய் கூடி சேர்த்துருக்கு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. புழுங்கலரிசி நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கும் போது கட்டியாக வந்துட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி அதிகமாக ஊற்றி இந்த இட்லி மாவு பதத்துக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பச்சை அரிசியும் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைச்சி இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கும் போது மேக்ஸிமம் திக்காக அரைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இனிப்புக்காக நம்ம வெல்லத்தோட சிறப்பு ஊடி சேர்க்கும்போது மாவு ரொம்ப லூஸாகி போயிடும். அதனால தான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அதே மிக்சி ஜாருக்குள்ளே ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடி சேர்த்து க்ரஷ் பண்ணி எடுத்து இந்த மாவு கூட சேர்த்துருக்கு. இனிப்புக்காக நீங்கள் 400 கிராமிலிருந்து 600 கிராம் வரைக்கும் வெல்லம் எடுத்துக்கலாம். நான் இப்போ 400 கிராம் தான் எடுத்துருக்கு. லைட்டாக இருக்கிற ஒரு இனிப்பு தான் இருக்கும். இது கூடவே அரை கப் அளவு தண்ணி கூடி ஊற்றி நல்லா கரைய வச்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. கொதிக்கிற சூடோடே மாவுக்குள்ளே ஊற்றாம பாதி ஆற விட்டுக்கோங்க. மீடியம் சூடாகும் போது நம்ம இந்த வெல்லத்தோட சிரப்பு மாவுக்குள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக இருக்கிற சூடோடு ஊற்றும் போது தான் மாவு நல்லா சாஃப்டாக வர்றது. இப்போ இது கரெக்டாக இருக்குது, பாதி ஆறி இருக்குது, அப்படியே மாவுக்குள்ளே ஊற்றி இருக்கு. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காயோட சின்ன சின்ன பீசஸ் கூடி சேர்த்துருக்கு. இது நம்ம வட்டையப்பம் சாப்பிடும்போது இடையில ஒரு பீஸாக கடிக்கிறதுக்கு கிடைக்கும் போது நல்லாயிருக்கும். நெய்யில் வறுத்து சேர்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பச்சையாக தான் சேர்த்துருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஊடி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு இருக்கு. வெல்லத்தோட சிறப்பு கூடி ஊற்றினதுக்கு அப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகி போயிடுச்சு இல்லைங்களா? இது நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம சேர்க்கறது கோதுமை மாவு தான் சேர்க்கறது. உங்களோட மாவு எந்த அளவுக்கு லூஸாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே கோதுமை மாவு சேர்த்துருக்கு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இட்லி மாவு பதத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே கரெக்டாக வந்திருக்கு. நமக்கு இந்த ஒரு மாவு இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் திக்காதான் வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தோட சிரப்பு ஊற்றி லூஸ் ஆனதுக்கு அப்புறம் கோதுமை மாவு சேர்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலத்தப்பம் செய்யறதுக்கான மாவு ரெடியாக இருக்குது. ஃபெர்மெண்டேஷனுக்கு ரெஸ்ட்டுக்கு ஒன்றும் வைக்க வேண்டியதில்லை. இப்போவே நம்ம இது ஆவியில் ஊற்றி வேக வச்சு கலத்தப்பம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குழிவாக இருக்கிற ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் நெய் தடவி விட்டுக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி விட்டாலும் போதும், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே மாவு ஊற்றி நம்ம இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற பிளேட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி வேகிறதுக்கான டைமும் வித்தியாசமாக இருக்கும். நான் இந்த பிளேட்டுக்குள்ளே 3/4 அளவுக்கு மாவு ஊற்றுறேன்.
நம்ம இதை ஆவியில் வேக வைக்கும்போது இது ரொம்ப ஒன்றும் பொங்கி வராது. இதுக்குள்ளே நம்ம ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை, ஃபெர்மெண்டேஷனுக்கும் வைக்கலை. அதனால ரொம்ப ஒன்றும் பொங்கி வராது. அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கட்டியாக ஊற்றக்கூடாது. ரொம்ப கட்டியாக ஊற்றிடுச்சு அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பார்க்குறதுக்கு ஒரு அழகுக்காக மேலே கொஞ்சம் எள்ளு சேர்த்துருக்கு. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா சேர்க்க வேண்டியதில்லை. இல்லை எள்ளுக்கு பதிலாக உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸு, கேஷ்யூ நட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். எனக்கு இது வேகிறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் இது இப்போ நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறம் நமக்கு இது பிளேட்லேருந்து ஈஸியாக எடுக்க முடியும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற, சாஃப்டாக இருக்கிற, உடனே செஞ்செடுக்க முடிகிற, வித்தியாசமாக இருக்கிற ஒரு கலத்தப்பத்தோட வீடியோ தான் இது. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி வட்டையப்பம் 2 டைப்பில் செஞ்சுருக்கு. அதே மாதிரி கலத்தப்பவும், குக்கர் கலத்தப்பவும் செஞ்சுருக்கு. அதில் இருந்தெல்லாம் வித்தியாசமாக இருக்கிற ஒன்றா இருக்குது. நம்ம எடுத்துருக்கிற குவான்டிட்டியில் இதே மாதிரி 5 வட்டையப்பம் செஞ்சு எடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னா பாதி பாதி குவான்டிட்டி பார்த்து எல்லாமே பாதியாக போட்டு செஞ்சு எடுத்துக்கோங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.